கோவை மாவட்டம் பொன்மலை வேலாயுத சாமி கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்த வேண்டும் எனவும், பொள்ளாச்சி அருகே உள்ள மாரியம்மன் கோவில் நிலத்தில் திருமண மண்டபம் கட்டித்தர வேண்டும் எனவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன் சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார். சற்று குறுகலாக கட்டிவிட்டார்கள். ஏற்கனவே இருந்த சுவர் இடிந்து விட்டதால் அந்த சுவரின் மீது வைத்து கட்டியிருந்தால் மிக அகலமாக இருந்திருக்கு. ஏன்னா மலைக்கோயிலாக இருக்கிறனால் மேற்பகுதிக்கு சற்று அகலமாக இருந்தால்தான் அங்கே சென்று வர முடியும். அது விட்டு போன அந்த பணியையும் அந்த சுற்றுச்சுவரையும் செய்து கொடுக்க வேண்டும். மற்றும் கோபுர வேலையெல்லாம் பாக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்னும் 50 லட்ச ரூபாய்க்கு மேல் செலவாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அந்த சுற்றுச்சுவருக்கும் அந்த கோபுர வேலைக்கும் நிதி ஒதுக்கி முழுமையாக அதை முடித்து கொடுக்க நம்முடைய அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதை தாங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். பொள்ளாச்சி வட்டம் நல்லிக்கூடன்பாளையத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கிறது. அது அறநிலையத்துடைய அனுமதியோடு இப்போது குடமுழுக்கு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். அந்த கோயிலுக்கு எந்த விதமான வருமானம் கிடையாது. இதுவரை உபச்சாரையை வைத்து கோயில் விழாக்கள் மற்றும் அந்த பூசை செய்வர்களுக்கெல்லாம் சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கோயிலில் நிறைய திருமணங்கள் நடைபெறுகின்றன. கோயிலுக்கு அருகிலேயே ஒரு நிலம் உள்ளது, கோயிலுக்கான நிலம் உள்ளது. அந்த நிலத்தில் ஒரு திருமண மண்டபம் கட்டி கொடுத்தால் அந்த கோயிலினுடைய செலவுகளை எல்லாம் நாங்கள் சரி செய்து கொள்வோம். மற்றும் எனது கிணத்துக்கடவு தொகுதிக்கு உட்பட்ட டன்புத்தூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மதுரை வீரன் கோயில், ஒத்தைக்கால் மண்டபத்தில் உள்ள அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு செய்ய அரசு முன்வருமா என்பதை தங்கள் மூலமாக அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன்.